வணக்கம். ஓம் நம சிவாய. இன்று நான் எடுத்த பதிவு திருமந்திரத்திலிருந்து 66வது பதிவு மந்திரம். ஏன் என்பது இந்த திருமந்திரத்தை கூறி அதன் விளக்கத்துக்கு பிறகு நான் சொல்றேன். திருமந்திரம் 9 தந்திரமாக பிரித்துள்ளன. அதில் 3047 மந்திரங்கள் உள்ளன. இதை இயற்றி நமக்கு கொடுத்தவர் திருமூலனார். இந்த 66வது மந்திரத்தை கூற முன் இது மிக இலகுவானது. ஏனென்றால் இந்த மந்திரத்தின் பொருளே அவன் அருளாலே அவனை அறிக என்பதே. இதை மாணிக்க வாசகரும் திருவாசகத்தில் அவருடைய சுவர்ண பதிவில் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று கூறியிருப்பார். நம சிவாய. அவிழ்கின்றவாறும் அது ஹட்டு மாறும் சிமிழ் தலைப்பட்டுயிர் போகின்றவாறும் தமிழ் சொல்வட சொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணரலும் ஆமே. சந்தம் வடிவில் சொல்றேன். அவிழ்கின்றவாறும் அது ஹட்டு மாறும் சிமிழ் தலை பட்டு உயிர் போகின்றவாறும் தமிழ் சொல் வட சொல் எனும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை உணரலும் ஆமே. இந்த மந்திரத்தில் சில சொற்களை நாங்கள் ஆராய்வோம். அப்படி ஆராய்ந்தால் இந்த மந்திரத்தின் விளக்கம் மிக இலகுவாகும். இப்ப 3வது இதில் தமிழ் சொல் வடச்சொல். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் என்று திருநாவுக்கரசர் சொல்கிறார். சொற்றுணை என்ற சொல்லுக்கு துணை. அதுல அவர் குறிப்பிடுவது சொல் என்பது வேதம். இந்த வட சொல் என்பது இதில் வேதம். வேதம் வட சொல் என்றபடியால் அதை சமஸ்கிருதம் என்று சொல்லுவோம். வட சொல். தமிழில் சொல் என்பது சிவ ஆகமம். இதுல திருமூலர் என்ன சொல்றாருன்னா, தமிழ் சொல்லான சிவாகமமும் வட சொல்லான சமஸ்கிருதமும் என்னும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை. எங்களுக்கு உணர்த்துபவன் யார்? அவன் சிவன். அவன் என் சிந்தையுள் என்றால் அவன் சிவன் என்பது ஒரு சக்தி, பரசக்தி. அவன் என்பது சிவன். மாணிக்க சொல்ற என் சிந்தையில் நின்றதனால், என்னுடைய சிந்தையில் நின்றதனால். அதே தான் இவர் சொல்றார் இதுல திருமூலனார். தமிழ் வடசொல் என்னும் இவ்விரண்டும் உணர்த்தும் அவனை, சிவனை உணரலும் ஆமே. அவன் உணர்த்தும் போது அவனை நீங்கள் அறிவீர்கள் என்பது அதன் பொருள். இனி நாங்கள் முதல் 2 வரிகளை பார்ப்போம். அவிழ்கின்றவாறும் அது கட்டுமாறும் சிமிழ் தலை பட்டுயிர் போகின்றவாறும். இதுல அது ஹட்டு மாறும். அவிழ்கின்றவாறும். அவிழ்கின்றவாறும் என்ற விடுகின்ற வழி. அது உயிர்கள், ஆன்மாக்கள். அந்த பந்த பாச பிடிப்பிலிருந்து அந்த கட்டு, அதான் கட்டு என்றா பாச பிணைப்பு, அதுல இருந்து எப்படி விலகுவது என்று. இது சிவாகமங்கள் ஏன் வேதத்திலையும் கூறப்பட்டிருக்கிறது. சிமிழ் தலை பட்டு உயிர் போகின்றவாறும். இது உலக பற்றுகள், அந்த பாச பிணைப்புகள், அந்த முதல் கட்டு என்ற பாச பிணைப்புகள் சிக்கி உயிர் உடலை விட்டு பிரியும் நிலை. இதைத்தான் திருமூலனார் கூறுகிறார். போகின்றவாறும் என்ற உறந்து உடலை விட்டு போவது. அதான் பிறப்பு இறப்பு. இந்த பாச பிணைப்பை விட்டு வெளியேறுவதற்குத்தான் அவர் தமிழ் சொல் வட சொல், தமிழ் ஆகமம் சைவாகமம், வட சொல்லண்ட வேதங்கள், அதை இரண்டும் உணர்த்தும் அவனை உணரலும் ஆமே என்று சொல்றார். அதை உணர்த்துவதும் அந்த சிவனே. அவன் உணர்த்தாவிட்டால் எங்களுக்கு அதை உணர முடியாது என்றுதான் அவர் கூறுகிறார். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருக்கும் நம்புகிறேன். நான் முதலில் கூறினேன், ஏன் இந்த 66வது மந்திரத்தை எடுத்தேன் என்று. 61 66வது மந்திரம் மட்டும் இந்த வட சொல் தமிழ் சொல்ல பெட்டித்தான் உள்ளன. அதன் காரணம் என்ன நடத்தினா, இப்பொழுது நீங்கள் எங்க யூடியூப்ல பார்த்தாலும் விவாதிக்கணும் எது பழமையான மொழி, எது சிறந்த மொழி என்பது. இதை திருமூலனார்
மிகவும் இலகுவாக கூறியுள்ளார். வேதத்தின் நாயகன் வேதியன், அது திருநாவுக்கரசரை பாடியுள்ளார் பாடல். இங்கால ஆகமத்திற்கு நாயகன் தலைவன் சிவன். இப்பொழுது இது ரெண்டும் இருந்து பயனில்லை. இது ரெண்டையும் உணர்வதற்கு அழகா உணர்வதற்கு சிவனின் கருணை வேண்டும் என்பதே இதன் பொருள். அதான் நான் கொண்டு வந்த நான் இந்த மந்திரத்தை சொல்லுவேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் thumbs up கொடுங்கோ. மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. Please share this video. And if you haven't subscribed to my channel, please subscribe. சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு நான் திருவாசகம், திருமந்திரம், தேவாரங்கள் பல பதிவுகள் போட்டுள்ளேன். அப்பொழுது உங்களுக்கு என்னுடைய சேனலுக்கு போய் பார்க்கலாம். நன்றி. அன்பே சிவம். மகா சிவராத்திரி. நன்றி. நமச்சிவாய்.